நெறைய பேர் எனக்கு Instagramலயும், Facebookலயும் பர்சனல் மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க. "அண்ணா நான் ஃபின்லாந்துக்கு ஸ்டடீஸ்க்கு வரப்போறேன். இந்த பர்ட்டிகுலரான கோர்ஸ்க்கு வரப்போறேன். என்கிட்ட ஃபைனான்ஷியல் பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கு. இதுக்குள்ள என்னால பண்ண முடியுமா? இல்லன்னா அங்க வந்து நான் கோர்ஸ் ஃபீ கட்டுனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு காசு தேடிக்க முடியுமா? சர்வைவலுக்கும் சரி, அடுத்த வருஷத்துக்கான கோர்ஸ் ஃபீக்கும் சரி, என்னால அங்க பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா? ஜாப்ஸ் கிடைக்குமா? இல்லன்னா நான் படிக்க போற படிப்புக்கு அங்க ஏதாச்சும் ஸ்கோப் இருக்குமா?" இந்த மாரி கேட்டிருந்தீங்க. பட் நான் அதுக்கான ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னுக்கு இருக்க ஒரு வீடியோல குடுத்திருந்தேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இங்க ஃபின்லாண்ட்ல பார்ட் டைம் இல்லனா ஃபுல் டைம் ஜாப் செய்யறதுனா லாங்குவேஜ் ரிக்வயர்மென்ட் என்ன மாதிரி இருக்கு? இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத பாத்தீங்களான்னு தெரியல. பட் நான் திரும்ப ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். இப்ப ஃபின்லாண்ட்ல வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. மார்க்கெட் ரொம்பவே டவுனா இருக்கு. கவர்மெண்ட் இங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஃபினிஷ் இல்லாம வேற லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ், ஃபினிஷ், ஸ்வீடிஷ் இது ரெண்டும் இல்லாம வேற லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு வந்து இங்க எம்ப்ளாய்மென்ட் சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த பர்టిక్యులர் டைம் பீரியட்ல சின்ஸ் 2024. சோ ரொம்பவே கம்மியா இருக்கு. ரொம்ப லோ, ரொம்ப லோ. ஸ்பெஷலி இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வின்டர் சீசன்லலாம் வந்து ரொம்பவே கஷ்டம் ஒரு ஜாப் தேடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை சுகர் கோட் பண்ணி உங்க மனசுக்கு ஏதாச்சும் நல்ல விதமா சொல்லி உங்களை தப்பான விதத்துல டிமோட்டிவேட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க ஸ்டடீஸ்க்கு வாரீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸ் ஃபீ பே பண்ணிட்டு அட்லீஸ்ட் செகண்ட் இயருக்கான கோர்ஸ் ஃபீயை சரி கையில வச்சுக்கிட்டு வாங்க. கொஞ்சமாவது கையில வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கான காசு வச்சுக்கோங்க. மற்றபடி இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே கம்மி தான். எப்படியுமே சர்வைவ் பண்றதுக்கான ஒரு பிரச்சனை இருக்காது. ஸ்டில் ஜீரோ ஃபண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இங்க வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுவும் இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப ஃபெடப் ஆயிருவீங்க. இப்படிதான் இன்னொரு பக்கம் ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. நமக்கு எங்க இருந்தாலுமே பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எங்கேயுமே நமக்கு பிரச்சனை இல்லையா? ஃபைனான்ஷியலி பிரச்சனை இல்லையா? அங்க நமக்கு படிக்கிறதுனா பிரச்சனை இல்லையா? அங்க நமக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் பிரச்சனை இல்லையா? அங்க நமக்கு வேலை கிடைச்சாலும் அதுக்கு வேலைக்கு ஏத்த அளவுக்கு சம்பளம் கிடைக்காத பிரச்சனை இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். 100% பெர்ஃபெக்ட்டா ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போகவே இயலாது, எதிர்பார்க்கவும் இயலாது. அந்த மாதிரி தான் ஃபின்லாண்டும். எல்லாமே இருக்குதான், இல்லன்னு இல்ல. பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. வெளியில இருந்து வரவங்களுக்கு, வேற லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு நம்ம வந்து அதுக்கு பழகுற வரைக்கும், கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால அதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யோசிக்காதீங்க. பட் ஆனா கையில சுத்தமா காசு இல்லாம, வேற பிளானே இல்லாம, லாங்குவேஜும் தெரியாம, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜீரோ மோட்டிவ்ல வராதீங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன படிக்க போறீங்களோ அந்த படிப்புக்கு இங்க ஸ்கோப் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டே வாங்க. இல்லைன்னா எப்படி கொஞ்சம் சிக்கலாயிரும். ஸ்பெஷலி நீங்க ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் பண்றீங்க, டெக் பேஸ் கூட இங்க கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. மோஸ்ட்லி ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், எக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு இங்க நல்ல ஸ்கோப் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி அந்த பக்கமும் கொஞ்சம் ஓகே தான். பட் எதுக்குமே நீங்க தரவா ஒரு ரிசர்ச் பண்ணி இது பண்ணலாமா, இது இங்க போனா வொர்த்தா இருக்கா, என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. என்கிட்ட கேள்வி கேட்ட அவ்வளவு பேத்துக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், ஸ்பெஷலி ஃபைனான்ஷியலி கண்டிப்பா கொஞ்சமாவது ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. இல்லைன்னா கஷ்டமாயிரும். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பார்ட் டைம் ஜாப்ஸ் இப்படிதான். ஃபுல் டைம் ஜாபே இங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் ரொம்ப டிஃபிகல்ட். அதிகபட்சமாக போனால் ரொம்ப தேடி கிளீனிங் சர்வீஸில் ரோட் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து மால்ஸில் எங்கேயாச்சும் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஜாப்ஸ் கூட வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸில் க்ளீனிங் சர்வீஸ் வேலை கூட வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து லாங்குவேஜ் பார்க்குறாங்க. கொஞ்சமாவது தெரியுமா, மினிமம் லெவல் சரி தெரியுமான்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எடுத்தோன்னே நம்ம கண்ட்ரியில் பண்ண மாதிரி நல்ல ஒரு கார்ப்பரேட் லெவலில், இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப், இல்லைனா வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப் கூட வெளியில் போயிட்டு தேடுறது இட்ஸ் வே மோர் டிஃபிகல்ட். வந்தோடனே கண்டுபிடிச்சிக்கிறது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கையில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கான சர்வைவல் ஃபண்ட்ஸோடு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி ஒரு வேலை தேடுற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்பெஷலி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணும்போது ஃபின்லாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஹெல்சிங்கி இல்லாமல், ஹெல்சிங்கியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் டெம்பரே, வாசா, எஸ்போ அங்கிட்டலாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஸோ மறக்காமல் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்பெஷலி உங்கள் கோர்ஸ் சம்மந்தமானது, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமானது. இதுக்கு மேலே என்கிட்ட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிங்கன்னா டிரெக்டாக உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வி எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரோடு நான் அடுத்த வீடியோ போடுறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இதில் அப்படியே கீழே தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you, take care, and I wish you very all the best.